என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே மற்றும் பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூர்ண ஆசியோடு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கு முழுமையாக வளர்ச்சி பெறாத மாநிலமாக இருக்கிறது. முறையான சாலை வசதிகள் இல்லை, மக்களுக்கு நெருக்கடியான இடங்களில் தேவையான பாலங்கள் அமைத்து தரவில்லை. இந்த புதுச்சேரி மக்களை இங்கு உள்ள அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக உள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது இங்குள்ள மக்களின் நெடுநாளைய கோரிக்கையாக உள்ளது. இங்குள்ள அரசுகள் யாரும் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் தான் திரு ரெங்கசாமி அவர்கள் முதல்வர் ஆனார். ஆனால் மறுநாளே அவர் நமது கூட்டணியை முறித்துக் கொண்டது அனைவரும் அறிந்தது. அன்றைக்கு நாம் ஆட்சியில் பங்கு பெற்று இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கும். எனவே புதுச்சேரி மக்களின் நலனில் அக்கறை கொண்ட நமது கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே மீனவர்களுக்கும் ஒரு நல்லதை செய்யவில்லை. இங்குள்ள வாழ்கின்ற படித்த இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு எதுவும் ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை. பெண்களுக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம், அதுவும் செய்யவில்லை. இது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம், அதையும் செய்யவில்லை. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. யாருக்கும் எதுவும் செய்யல. திரும்ப திரும்ப அவங்க வர்றதுனால மக்களுக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால ஒரு புதிய கூட்டணி அமைச்சு நாங்க வந்திருக்கோம். அதனால நிச்சயமா ஏற்கனவே நாங்க அம்மாவோட தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கோம். அங்க நடந்த ஆட்சியை பத்தி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அம்மா எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நான் இவங்களோட கூட்டணி வச்சு அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நல்லது செய்யணும். நாங்க 8 கோடி மக்கள் உள்ள தமிழ்நாட்டுக்கு நிறைய நாங்க அம்மா செஞ்சிருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க 9.5 லட்சம் மக்கள் தொகை தான் இந்த மாநிலத்துல இருக்கு. இதுக்கே எதுவும் செய்ய முடியலைன்னா அந்த அரசாங்கம் இருந்தா என்ன போனா என்ன, தேவையில்லையே. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும். அதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இங்கு சத்தியமூர்த்தி அவர்கள் இங்கு வேட்பாளர் இருக்கிறாரு. அவருக்கு நீங்க வைரம் சின்னத்துல வாக்களிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். நீங்க நல்லபடியா நீங்க வாக்களிச்சீங்கன்னா எல்லாரும் வருவாங்க. பணம் கொடுக்கறேன், அது கொடுக்கறேன், இது கொடுக்கறேன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி தயவு செய்து ஏமாறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. நிச்சயம் நாங்க அதை செய்வோம்.
உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவோம். இது எல்லாமே நாங்க செய்வோம். அதனால நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சி எங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்க எவ்வளவு நல்லா செஞ்சாங்க. பெண்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. வீட்டுல உள்ள பெண்களும் நல்லா சொந்தமா தொழில்லாம் செய்யறாங்க, நல்லா இருக்காங்க. ஆனா இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால எங்களுடைய கூட்டணிய நீங்க ஆட்சிக்கு வர வைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதை செஞ்சீங்கன்னாக்க நிச்சயமாக நல்ல ஆட்சிய இந்த இடத்துலயும் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, சின்னம்மா இங்க வந்தாங்க, சொன்னாங்க, சொன்னதை கரெக்டா செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற நீங்களே சொல்லுவீங்க எனக்கு. அந்த மாதிரி நாங்க நடந்துக்குவோம். அதனால நீங்க எல்லாரும் எங்க கூட்டணியில நிக்கிறவங்களுக்கு நீங்க வாக்களிச்சு, பக்கத்துல உள்ள தொகுதிகள்லயும் உங்க உறவினர்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அங்க யார் நிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த சின்னத்தை கரெக்டா கேட்டு நீங்களாம் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் உங்களை நம்பி இத சொல்றேன். நீங்களும் அதை செஞ்சு காட்டணும். நான் திரும்ப எல்லாரும் வெற்றி பெற்றதும் நிச்சயம் இந்த இடத்துக்கு வருவோம், செய்வோம். நல்ல பையன் 13 வருஷம் இங்க வேலை பார்த்திருக்காரு. அதனால எல்லா கஷ்ட நஷ்டங்களும் அவருக்கு தெரியுது. அதனால நல்ல ஆட்சி நடக்கும். அதுக்கு நாங்க உத்தரவாதம் தர்றோம். உங்களை நாங்க பாத்துக்குவோம். புரியுதா? நல்லபடியா நீங்கெல்லாம் வாக்கு கொடுக்கணும். சரி, நிச்சயம் நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாம வாழ்க, புரட்சி தலைவர் நாம வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாம வாழ்க. நன்றி, வணக்கம்.